76 வந்திருக்கு. சரிங்களா? 76 ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்துச்சுன்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இந்த வீடியோ எதுக்காகன்னா, நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுறதுக்கு காசு வச்சுருப்பாங்க. ஒரு இன்ஸ்டியூட்டாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் சிங்கிள் ஹேண்டடாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்னதை சக்ஸஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்ட முடியும். அதுக்கு முன்னாடி எஃப்சிஐயும் எல்ஐசி அசிஸ்டண்ட்டும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது வந்து இதை பற்றி நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது எது உண்மை எது ஃபேக்குன்ற வீடியோவை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அண்டு இதை பாருங்கள், தமிழ்நாடுடைய கட் ஆஃப் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் நம்ம சொன்ன 76 யார் பாஸ் ஆவாங்கன்னா 76 அட்டன் பண்ணியிருக்கவங்க 76 மார்க் மேலே எடுக்கிறவங்க பாஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருப்போம். அது அப்படியே வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டிங் பண்ண நம்மக்கிட்ட காசு கிடையாது. ஆர்ஆர்பி நம்ம சொன்ன எல்லா டேட்டாவும் அக்யூரேட்டாக வந்திருக்கு. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் 65 சொன்னேன், ஐபிபிஎஸ் பிஓவில் 48 சொன்னேன். இப்போ இது 76. கேலண்டர் அப்டேட்டு நம்ம தான் முன்னாடியே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் அனாலிசிஸ் கரெக்டாக நான் பண்ணுவேன். ஏன்னா 8 வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாரையும் பார்த்து நான் காப்பி அடித்து சொல்கிறது கிடையாது. இந்த 76ன்னு நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அதில் வந்து காம்படிஷன் அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு. நிறைய டாப்பர்ஸ் அட்டன் பண்ண முடியல, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் எழுத போனதுனால. ஸோ அதனால் நான் அதை வச்சு சொன்னேன், நீங்கள் இந்த என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 95+ டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்டில் உங்களால் 85, 80 கூட உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் 92 இருக்கும். அதை வச்சு நீங்கள் டீமோட்டிவேட் ஆக வேண்டாம். எக்ஸாக்டாக நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட்டை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் அலர்ட். நீங்கள் ஒரு 95+ டார்கெட் பண்ணணும் ரியல் எக்ஸாமில். என்ஐசியில் அசிஸ்டன்ட் 76 கட் ஆஃப் வந்திருக்கிறதுனால அதுவும் ஆல்மோஸ்ட் 4 வேகன்சி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் 80 மார்க் எடுத்தால் போதுமான்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதனால் இந்த வீடியோ நான் அதில் 76 சொன்னதுக்கான காரணம், அன்னைக்கு ஆப்சன்டீஸ் அதிகமாக இருந்துச்சு, காம்படிஷன் கம்மியாக இருந்துச்சு. பட் இது ஃபுல் அட்டண்டன்ஸோடு இருக்கும். நிறைய டாப்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் 95+ டார்கெட் பண்ணி அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்காக டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து இந்த அட்டம்ஸ் குறையும். அது என்ன எப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ சேஃப் ஸ்கோர் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது 95. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் இருந்தால் ஒரு 85க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ஒரு 80 வந்தால் கூட டீசென்ட் தான். பர்சன்டைல் வைஸாக நீங்கள் 90% வைஸு டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட் அப்டேட். சரி, கட் ஆஃப் நம்ம சொன்ன கட் ஆஃப் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம செஞ்ச விஷயம் வந்திருக்கு, நடந்திருக்கு எக்ஸாக்டாக அப்படின்னா நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். அது எல்லாருமே பண்ணுறாங்க, நானும் அதை பண்ணுவேன். இனிமேல் அதை கம்மியாக பண்ணிக்கிறேன். அடிக்கடி சொல்ல விரும்பல. இப்போ ஒரு டைம் அப்டேட் பண்ணிட்டேன்னா அதோட விட்டுடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு எஃப்சிஐ அசிஸ்டண்ட்டு வரப்போகுது. ஆல்ரெடி அது ஒரு மூவ் நடந்துச்சு. ஆகாஷ் ஜாதவ் சார் கூட இந்த டேட்டில் வரும்னு கூட சொல்லியிருந்தார். பட் ஆனால் பர்டிகுலராக வந்து அதுக்கப்புறம் அது போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ரெக்ரூட்மெண்ட்டே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அவங்க இன்டர்னல் ஒரு வேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நமக்கு லேட்டாக வந்தால் ஏஜ் பாரில் சில பேருக்கு போகுமே தவிர, இன்னொரு வகையில் நமக்கு எப்படி நல்லதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட் அப்டேட் பண்ணி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் போன வருஷம் ஜூலை 2024 வரைக்கும் உங்களுக்கு 206 வேக்கன்சிஸு டிப்போர்ட்டுக்கும் 66 வேக்கன்சி ஜென்ரல் போஸ்டிங்கும் இருந்துச்சு. இப்போ இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அதிகமாகி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல வகையில் கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனலில் டெலகிராம் குரூப்பில், நான் சேனல் சொல்ல யூடியூப் சேனல் சொல்ல, டெலகிராம் குரூப்பில் நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணதே எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி கேட்டிங்க. அது ஆக்சுவலாக எல்லா வருஷமும் அது இந்த ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எல்ஐசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ட்டு. அது எக்ஸ்பெக்டட் தான். இந்த வருஷம் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி சும்மா போடுவாங்க. ஆகாஷ் ஜாதவ் சார் கூட ரீசெண்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ அப்டேட் தான். எனக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா படி இதுக்கு வந்து நோ அப்டேட் தான். ஸோ எல்ஐசிக்கு இப்போதைக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் நடந்தால் கூட நான் கேள்விப்பட்டால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். எஃப்சிஐ அசிஸ்டண்ட்டில் ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் கரெக்டாக இந்த எக்ஸாம் டேட் புக் ஆகணும். நம்ம இது மாதிரி முன்னாடி சொல்லி தான் மொக்க வாங்கிட்டோம். எஃப்சிஐ எக்ஸாம் டேட் புக் ஆன பிறகாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் டேட்டில் இருக்கின்ற அப்டேட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்சிஐ பற்றி உங்களுக்கு டேட்டா இருக்குது.
எக்ஸாக்ட் டேட்டா கிடைச்சதும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்ஐசி பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது. சும்மா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க ஒப்பீனியனே சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த நோ அப்டேட் வந்தால் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.